நல்லாதப்பா தூங்குங்க. என்ன பண்றது, நம்ம தலையில தண்ணி ஆயிடுச்சு. என்ன பண்ற? வாடா இடத்த புடிடா. டேய் பாத்து டேய் நிக்காம ஏறடா. நான் ஏறணும். சொல்றே கேட்க மாட்டே. வண்டி கிடக்கு முத்தச்சிக்கிற வா. வா தல பா தல. தல முத்தச்சிக்கிற வா. என்னைய பாக்குற? சீக்கிரம் வா. வண்டி கிளம்பிட மும்தாஜ். மும்தாஜ் வண்டி கிளம்பிட சொன்னேன். சீக்கிரம் வா. எல்லாம் தண்ணில அறடிங்களா? இதுக்கு அப்புறம் வண்டியே கிடையாது. சீக்கிரம் வா மும்தாஜ். நம்ம ஊரே சுடுகாடு மாதிரி ஆயி போச்சு. என்ன யோசிக்கிற? சீக்கிரம் வா தள்ளுப்பா. சூழ்ச்சி சங்க வையா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப கைராட்சிக்கார ஆளுப்பா. மச்சான் சூப்பர் காடுறா. ஏய் உன் காட்டுல மழை தான்டா. அடடே வாங்க வாங்க வாங்க.
தண்ணியே வரல பாத்திரம் நல்லா இருக்கு. நேரா நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க. அட்ரஸை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இங்க தங்க இடம் கிடைக்குமா இக்பால் பாய்? நான் எதுக்கு இருக்கேன்? கண்டிப்பா உங்களுக்கு வீடு கிடைக்கும். உங்களை நம்பி தான் பம்பாய்க்கு வந்துக்கிறோம் பாய். இந்த பம்பாயில நீ யாரையுமே நம்ப கூடாது பாய். இந்த பாரு, உன்னை எனக்கு தெரியுங்கிறதால நான் உனக்கு இந்த வீடை பிடிச்சி கொடுத்தேன். இல்லைன்னா இந்த பம்பாயில மூத்திரம் போறதுக்கு கூட காசு கொடுத்தாகணும். புரிஞ்சுதா? வா பார்க்கலாம். அங்க கூட நம்ம ஊருக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். நம்ம தான் இங்க எல்லாம். நீ எதுக்கும் பயப்படாத. புரிஞ்சுதா? இவர் தான் கறிக்கடை பாய். முன்ன இவர் ஆளுங்களை வெட்டிட்டு இருந்தாரு, இப்போ ஆடுங்களை வெட்டிட்டு இருக்காரு. எல்லாம் நம்ம ஆளு தான், பயப்படாத. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இவர் பேசவே மாட்டார், வெட்டிக்கிட்டே தான் இருப்பார். இங்க பாரு மாமு, இதான் உன் பங்களா. இங்க நீ சந்தோஷமா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இக்பால் பாய், என்ன எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? என்ன தமாஸ் பண்றியா? நான் உனக்கு இங்க வேலை கிடைக்காதுன்னு உன்கிட்ட சொன்னேனா? வேலை கிடைக்கும், பம்பா யாருமே பட்டினியை விடாது. ஆனா அதை ஏற்பாடு பண்ண கொஞ்சம் டைம் ஆகுன்றேன். இங்க வா. நீ மனசு வச்சேன்னா உன் அக்கா பொண்ணுக்கு உடனே நான் வேலை ஏற்பாடு பண்றேன். இப்போ பம்பாயில லேடிஸ் டான்ஸ் பார் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. டான்ஸ் பார்னா தண்ணி அடிக்கிற இடையா, பொண்ணுங்க தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பப்ளிக் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஒரு பெக் அடிக்கிறவன் 2 பெக் அடிப்பான். புரியலையா? ஆனா நம்ம ஊர்ல டப்பாங்கத்து ஆடுவாங்க இல்லையா, அதை தான் இங்க கேப்ரேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. புரியுதா? வை அந்த பொட்டி முதல்ல கீழே வை. வா என் கூட வா. உன் அக்கா பொண்ணை சாயங்காலம் ரெடியா இருக்கு சொல்லு, நான் வரேன். டான்ஸ் பார் அண்ணன் எனக்கு தெரிஞ்சது தான், நான் அவர்கிட்ட சொல்லி இவளுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். நீ எது கவலைப்பட? ஏதோ பிரச்சனை இல்லாம பழப்பு போயிட்டு இருக்குடா. திருப்பதில இருந்து எப்போ வந்த? 500 ரூபாய் உண்டியில போட்டியா? பிரசாத் அனுப்பி வைக்க மறக்காத. நேரம் இருக்கும் போது வா. இங்க பார்ட்டி நான் வரதா? எங்கடா இதெல்லாம் விட்டு நான் எங்க வர்றது? நான் இல்லன்னு வை. இங்க அவ்வளவுதான், ஒரே பிரச்சனை தான். பத்திக்கிட்டு வருதா? ஆமாமா. யாரை மட்டும் நீ கரெக்ட் பண்ணலாமா? இரு, ஒரே சத்தமா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு வேற வேலையே இல்ல. எந்த நேரத்துல என்ன கேக்குறதுனே ஏய் தெரியல. நிறுத்துங்கடே. எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டு ஏதாவது போன்ல கூட பேச முடியல. அண்ணா, விஷயம் என்னன்னா, இவ என்னோட கஸ்டமர். சீ வாய் மூடுறீ. நிறுத்து. எவ்வளவு ஆச்சு? இந்தா ஓ. ஏய் பிரேம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. ஏய் ஜர்தா பீடா போட்டு விடா, வரேன். ஏய் மாமா வா வா. கேஆர்எஸ் புதுசா ஒரு நாட்டுக்கட்ட மாட்டிட்டா. பாத்தியா? வா வா உட்காருமா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஏய் பாஷா, அண்ணா கிட்ட போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சலாம்ண்ணா. நான் சொன்ன மாதிரி நீ என்ன ஷபு, என்ன ராணி? இல்ல அதுக்காக என்ன அண்ணா அந்த ஆந்திரா ஃபர்னிச்சர் கடைக்கார 2 பேர் சேர்ந்து போண்டி ஆயிட்டீங்களா? அவன நீ வந்துறீங்க பெரிய அண்ணா. ஒரு நிமிஷம். ஏய் பாஷா, நித்த நந்தனம் காலேஜ், கிறிஸ்டியன் காலேஜ், லாலா காலேஜ், பக்தியோட சுத்தி வரும் அண்ணாமலை நான் தானே.
அண்ணா இது என் மாமு, இது மும்தாஜ். இவளுக்கு வேலை வேணும்னு தான் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ண இல்லைண்ணா. டான்ஸ் ஆடுவாளா? தெரியும் தெரியும் தெரியும். சினிமா டான்ஸ் நல்லா ஆடுவா. டேய் அண்ணா நீ ஒரு வேலை செய். சொல்லுங்கண்ணா. இந்த பொண்ணு நாளையில இருந்து இங்க வேலைக்கு சேர்ந்துட சொல்லு. அப்புறம் இங்க இருக்கிற பழக்க வழக்கம்லாம் அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லிடு. புரியுதா? சரிண்ணா சொல்லிடுறேன். புரியுது. வா வா. டேய் ஒரு நிமிஷம் வா. அந்த டைமண்ட் பார் ரூபாவை நம்ம பாருக்கு கொண்டு வரேன்னு சொன்னியே, என்னடா ஆச்சு? இங்க பாருங்கண்ணா, அந்த பொண்ணு ரொம்ப உஷாரா இருக்குண்ணா, கையிலேயே மாட்ட மாட்டேங்குது. நான் அந்த ரஞ்சித் பார் ரோஸ் இல்ல, அவளை போய் கூட்டு வந்துடுறேன். அசத்தலாம் ஆடுவா, அவ்வளவுதான். நான் கூட்டு வரேன். போ, அப்புறம் பார்க்கலாம். வா போலாம். போற வழியில சுந்தர உள்ள அனுப்பிச்சிட்டு போ. சரிண்ணா. மும்தாஜ், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆறு, சாயந்தரம் டான்ஸ் கிளப் போகணும். நான் அங்க வரமாட்டேன் மாமா. ஏன்? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அங்க ரொம்ப மோசமானவங்க எல்லாம் வராங்க. இப்ப எனக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்றியா? ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் மும்தாஜ்? இந்த பாருமா, இது நம்ம ஊர்ல பாம்பே சிட்டி. ஒண்ணு செய், கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையை பாரு, எனக்கு வேலை கஷ்டத்தை விட்டுரு. என்ன சொல்ற? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்குமாவது நீ போலன்னா நம்ம பட்டி கண்டே சாக வேண்டியதுதான். இப்ப இருக்கிற இந்த வீடும் இருக்காது. சாயந்தரம் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாரு, நான் வரேன். மும்தாஜ், ஆட்டோ வெளியில் நிக்குது, சீக்கிரம் வா. என்ன ராணி, யாழ் வந்திருக்கானா? உன் ஆளு வரல, ஆனா யாழ் அந்த கிழட்டு நாய் வந்திருக்கான். ஏய், அந்த கிழவ மேல உனக்கு தனி பிரியம் தானே? அந்த கிழவ முதல்ல உன் ஆளா தானடி இருந்தா. அந்த கிழவனால இப்பெல்லாம் ஒன்னும். ஏய் தீபா ராணி ஷபு, இவ உங்களோட புது ஜோடி. இவளோட நம்பர் 16. ஏய் பொண்ணு, எப்ப நான் உன்னை கூப்பிடுறேனோ அப்ப நீ ஃப்ளோருக்கு வரணும். என்ன புரிஞ்சுதா? போய் உட்காரு. ஏய், உன் பேர் என்ன? மும்தாஜ். என்ன லவரோட ஓடி வந்துட்டியா? ஊர்ல தலை காட்ட முடியாம இங்க வந்திருப்பா. ஏய் அப்பறா, சும்மா ரெடி. எல்லாரையும் ஒன்ன மாதிரியே நினைச்சிட்டியா? தீபா ராணி, அஞ்சு, ஷபு, புஷ்பா. உன் பேர் என்ன? மும்தாஜ். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, டைம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க வாங்க. ஏய் என்ன பாக்குற? வா வாண்ணா.
दिल ना अकेला मोहब्बत का जिसको तरीका ना आया उसे जिंदगी का सलीका ना आया पर जो ராணி இந்த உன் பங்கு இந்த அந்த டப்பாடு அட இந்த சிஸ்டம் நம்பர் யாருது? இந்த சிஸ்டம் நம்பர் யாருது? புதுசா வந்த பொண்ணுதா? ஏ மயிலு, அந்த 16 நம்பர் கல்லா உந்து தானே? டேய் இக்பால், அண்ணா இவளோட கல்லா சுத்தமா காலி. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஏன்டா இங்க கூட்டிட்டு வர? நான் என்ன அனாதாசமா நடத்துறேன்? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இவளுக்கு இங்க பழக்கெல்லாம் எடுத்து சொல்லிடுன்னு. நீ சொல்லவே இல்லை. இவளுக்கு கிராக்கிகளை கணக்கு பண்ண தெரியல. அது வந்துண்ணா புது பொண்ணு தானே, ஒரு 2-3 நாள்ல எல்லாமே பழகி போயிடும்ண்ணா. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஏ மும்தாஜ், உனக்கு ஆளுங்களை கரெக்ட் பண்ண தெரியல, அண்ணன் திட்டுறாரு பாரு. இனிமே கரெக்டா நடந்துக்கணும், புரியுதா? டேய் இக்பால், என்னடா வளவலன்னு பேசிக்கிட்டு? இவ இந்த கிளப்புக்கு வேண்டாம். கேட்டியா அண்ணன் என்ன சொன்னாருன்னு? அண்ணா நான் இன்னைக்கே புரிய வைக்கிறேண்ணா. சரி விடு, நான் இதை போய் பெருசா எடுத்துக்கிறேன். இந்த வேலையை என்கிட்ட விட்டுடு. என்ன, இவளுக்கு நானே ட்ரைனிங் கொடுக்குறேன். ஏன் இந்த புஷ்பா, ராணி, ஷப்பு இவங்களுக்குலாம் நான் தானே கற்றுக் கொடுத்தேன். இவளை நானே பார்த்துக்கிறேன். ஏய், நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துரு, புரிஞ்சுதா? என்ன இது அசிங்கமா போத்திக்கிட்டு நிக்கிற? இதை எப்படி போடணும்னு நாளைக்கு உனக்கு நான் சொல்லித்தரேன், தெரியுதா? இவர்தான் என் புருஷன் கோகுல், ஆட்டோ ஓட்டுறாரு. கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு. அப்ப இருந்து நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன். ஏய் பேசாம வாடி. எப்படி காப்பாத்தினு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். எங்கேயே நிறுத்துற கோகுல்? நாம வீட்டுக்கு போலியா? ஏன்? இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏய் என்னடி பேசுற நீ? டோனி சேட்டுக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன் தான். நாளைக்கு சேட்டு கோவா போறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டுக்கலாம்ல? உனக்கு தான் தெரியுமே கோகுல், நான் இப்போ முழுகாம இருக்கேன்னு. ஏற்கனவே 3 தடவை அபார்ஷன் ஆயாச்சு. 4வது தடவை வேண்டாம், குழந்தை பெத்துக்கொண்டு நீ தானே சொன்ன கோகுல். ஏய் புராண காலத்து வசனம்லாம் பேசாத. பணம் சம்பாதிச்சா குழந்தை எப்போ வேணாலும் பெத்துக்கலாம். கவலைப்படாம போ, சீக்கிரம் போ. ஓடி ஓடினா. ஏய் நெல்லு, 1000 ரூபா கொடுத்துருக்காரு, இன்னும் 2000 ரூபா வாங்கிட்டு வா. பைத்தியக்காரி, ஆசையை பாரு அம்மா. நான் இனிமே பாருக்கு போக மாட்டேன் மாமா. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப என்ன உனக்கு பிடிக்கல? பாத்தீங்களா, அந்த ஆள் தீபாவை எப்படி கட்டாயப்படுத்துறான். அவன் அவளோட புருஷன், அது அவங்களோட சொந்த பிரச்சனை. அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பாரு, நான் என்ன சொல்றேன்னா, டான்ஸ் கிளப்ல டான்ஸ் ஆடுறதுல எந்த தப்பும் இல்லை. நான் இருக்கல அவங்க கூட. எனக்கு அங்க ஆடணும்னா ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கம்னா வெக்கம். பெரிய பெரிய ஹீரோ, பெரிய பெரிய ஹீரோயின்லாம் சினிமாவில் ஆடுறத பார்த்துருக்கல. இந்த பாரு மும்தாஜ், நாம இந்த பாம்பே சிட்டிக்கு வந்து இன்னும் 4 நாள் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா நிஜமாவே நம்மளுக்கு நல்ல டைம் தான் மும்தாஜ். நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அங்க ஆடுறதுக்கு இஷ்டமே இல்லை. பாரு மும்தாஜ், நம்மளோட முக்கியமான வேலை என்னன்னா கஸ்டமரோட தரத்தை பார்க்கணும். என்ன, எங்க எப்படின்னா எல்லா ரகமான கஸ்டமரும் வருவாங்க. கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிறவன், லட்சாதிபதி, ரிக்ஷா ஓட்டுறவன்,
ஸ்மக்லிங் பண்றவன் எல்லா விதமான பரதேசியும் வருவானுங்க. நீ என்ன பண்ணுனா நல்ல கிராக்கியா பார்த்து பிடிக்கணும், புரிஞ்சுதா? ஆனா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ பாருமா கண்ணு, முகத்தை பார்த்து இல்ல ஜோப்பிய பார்த்து கண்டுபிடிக்கணும். பார்த்தா பரதேசி மாதிரி தெரியும், ஆனா அவனுக்கு தான் வசதியா இருப்பானுங்க. இதோ புஷ்பா கதை மாதிரி. என்ன புஷ்பா? ஆமா, பார்த்தா எருமை மாதிரி இருப்பான். கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும். பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா எனக்கு தங்க செயின் கொடுத்தான். இதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அட என்ன பிரச்சனை வந்துட போகுது? அவனுங்கெல்லாம் மஜ்னுமா மாறின மாறிட்டு போட்டோம். நம்ம அவனுங்க கிட்ட இருந்து சாமர்த்தியமா பணத்தை புடுங்குற வழிய பார்க்கணும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், நம்ம உண்மையான பேரை எப்பவும் கஸ்டமர் கிட்ட சொல்லக்கூடாது. ஏதாவது சொல்லணும். பிங்கி, ரூப்சேனா, அப்சரான்னு. என்னையே எடுத்துக்கோயேன், நான் 5 கஸ்டமர் கிட்ட 5 பேர் சொல்லியிருக்கேன். சரி சரி, வா நான் சொல்லித்தரேன். வா. நல்லா கவனி. ஆனா எனக்கு டான்ஸ் ஆட வராது. நான் மட்டும் இங்க 7-8 வருஷமா பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கேன். இங்க எல்லாருக்கும் ஆட தெரியும். கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும், அப்படியே கொஞ்சம் ஆசையணும், அப்படியே முன்னாடி வரணும், அதுக்கப்புறம் பின்னாடி போகணும், அப்புறம் ஒரே ஒரு சுத்து சுத்தணும். நம்மள கஸ்டமர் பார்த்தானா அவன் கண்ணையே நம்ம விடாம பார்க்கணும், பயப்படக்கூடாது. அப்பதான் அவனை நம்ம கைக்குள்ள மயக்க முடியும், புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் முன்னால இப்படி செய்யணும். ஏன்னா இதுதான் நம்ம வயிற்று பொழப்பு. இதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் நோட்டம் விடணும். என்ன நோட்டம்னா? நோட்டம்னா எல்லாத்தையும் பாக்குறது. எங்க எந்த கஸ்டமர் உட்கார்ந்துருக்கான், எவன் கையில பணத்தோட இருக்கான்னு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி அவனை அப்படியே கவர் பண்ணணும். இப்படி கவர் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? கவர் பண்றதுக்கு அர்த்தம் அவனோட கண்ணுல கண்ணை வச்சு பார்க்கணும். அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே மெல்ல மெல்ல ஆடிக்கிட்டே பின்னாடி கண்ணாடியில நம்ம ஜாக்கெட்டை சரி பண்ணிக்கிட்டு கஸ்டமரை கரெக்ட் பண்ணணும். இடுப்பு லேசா குலுக்கி ஒரு சொரட்டி அப்படியே முன்னாடி வரணும். நம்ம ஆட்டத்தை பார்த்து அத்தனை பேரும் கவுந்துடணும். அப்புறம் சில சமயத்துல 4-5 வீணா போனவங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க. பணம் எதுவும் கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்க உட்காந்துட்டு இருந்தா சும்மா இப்படி அப்படி ஆடினா போதும். இந்த மாதிரி புரிஞ்சுதா? நீ இப்ப ஆடணும். ஏ ராணி, நீ தான் இப்ப கஸ்டமர். பணத்தை எடுத்துக்கோ. சரி, பாட்டு போடு, சீக்கிரம் சீக்கிரம். ஆடு. அப்படிதான் ஆடு. அப்படி போடு துப்பட்டா. அப்படிதான். இப்படி வா, இப்படி வா. சுத்து சுத்து சுத்து. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அப்படியே நோட்டம் விடு. வெரி குட். அவளை அப்படியே நோட்டம் விடு. அவன் கண்ணையே பாரு, அவன் கண்ணையே பாரு. அப்படிதான். ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ போல வரியா? ஒன்ன போல ஏய் அங்க என்ன பண்றீங்க? ஏய் பொண்ணுங்களா, கஸ்டமர்ல வெயிட் பண்றாங்க, போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எல்லாரும் போலாம். கஸ்டமர் வர டைம் ஆயிடுச்சு. கத்துக்குவா கத்துக்குவா, கண்டிப்பா கத்துக்குவா. கமலா பாரு ஆக்ட் பண்ணிருக்காரு 3ஆம் பிறையில. இவ்வளவு அதே மாதிரி சீக்கிரமா நடிக்க கத்துக்குவா. இத பார் மும்தாஜ், இப்ப நான் கத்து கொடுத்தது எல்லாம் மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கணும், புரியுதா? ஆமா, என்ன நீ எப்ப பார்த்தாலும் துப்பட்டாவை போத்திக்கிட்டே இருக்க? இத இப்படி பிடிக்கணும், அப்புறம் இப்படி கட்டணும். எல்லாரும் பார்க்க வேண்டாமா? ராணி, உன் பொண்ணோட அட்மிஷனுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆள் வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். புஷ்பா, அந்த அசார் வந்திருக்கான். ஹசர் வந்திருக்காரா? வாங்க. இவளுக்கு இதே வேலைதான். அவனை நம்பி மோசம் போறா. என்ன ஜெயமாலினி, அந்த அரேபிய குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டியா? ஏய் நாயே, வாயை மூடிக்கிட்டு இரு. ஏய் தீபா, ஒரு நிமிஷம். நேத்து நான் ஒரு ஃபாரினர் கூட ஹோட்டலுக்கு போனேன். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அஞ்சு, நீ என்ன வெர்ஜினானு. வெர்ஜினா? வெர்ஜின் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் கூடயோ படுக்காதவன் அர்த்தம். அதுக்கு நீ என்னடி சொன்ன? அப்பன்னா நான் என்ன சொல்லுவேன்?
டசன் கணக்குல பாத்துட்டா இனிமே என்ன வர்ஜன். இப்ப இந்த நாய் லோக்கல் ட்ரெயின் மாதிரி ஆயிட்டா. எப்ப வேணா ஏறலாம், எப்ப வேணா இறங்கலாம். தீபா விஷயம் தெரியுமா? ஷபு வர சண்டே ஹாப்பி பர்த்டே கொண்டாட போறா. என்ன ஷபு? ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. மும்தாஜ், இது ஷபுக்கு இந்த வருஷத்துல 3வது வரப்போற ஹாப்பி பர்த்டே இது. அது எப்படி முடியும்? இங்க எல்லா பொண்ணுங்களும் தனித்தனியா எல்லா கஸ்டமரையும் இப்படிதான் திருப்திப்படுத்துவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் வருஷத்துக்கு 4 தடவை உன்னோட ஹாப்பி பர்த்டேவை கொண்டாட போற. இவன் இன்னைக்கு 2-3 பேரையாவது சந்தோஷப்படுத்தி பர்த்டேக்கு வசூல் பண்ண போறா. சரியா சொன்ன, சரியா சொன்ன. தீபா, பரிதா, மீனா, மும்தாஜ் நடங்க. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? ஏய், சீக்கிரம் வாங்க. போடா, Time வரோம், ஆயிடுச்சு. போ, போ சொல்றேன்ல. வா மும்தாஜ். ஏய் மும்தாஜ், இன்னைக்கு பயங்கர வசூல் தான். हाय शर्माऊं, हाय शर्माऊं, हाय शर्माऊं, किस को बताऊं, ऐसे कैसे मैं सुनाऊं सबको अपनी प्रेम कहानियाँ, अपनी प्रेम कहानियाँ। बाल माँ की, जाल माँ की, हाय 3 निशानियाँ। हाय शर्माऊं, किस को बताऊं, ऐसे कैसे मैं सुनाऊं सबको अपनी प्रेम कहानी। ஏய், உனக்கு சிக்னல் பண்றான். போ, வர சொல்றான், போ. முதல்ல வருமானத்தை கல்லாவில போட்டுட்டு வா. ஏய், அவன் பணத்தை காட்டுறான். பரதேசி பையன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன? போ. போகவா? போ. मस्तानी उसके आगे फीकी लागे, हाय सबकी जवानियाँ। हाय शर्मा, किस को बताऊं, ऐसे कैसे मैं सुनाऊं सबको अपनी प्रेम कहानियाँ, अपनी प्रेम कहानियाँ। என்ன டார்லிங், டெய்லி வந்துட்டு இருக்கேன், உன்னை பார்க்க முடியல, என்கிட்ட பேச விட மாட்டேன்ற. அந்த பையனை பாரு. இந்த புஷ்பா இருக்காளே, அவன் மேல உயிரிய வச்சிருக்கா. எனக்கு அவ பண்றத கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்போ ஓகே சொல்ல போற? எவ்வளவு சம்பாதிக்கிறாளோ அவ்வளவையும் அவனுக்கே கொடுத்துடுறா. என்னமோ புருஷனுக்கு கொடுக்குற மாதிரி சொல்றா. பிசினஸ் பண்ண போறானா? அவளையே வச்சு பிசினஸ் பண்ணுவான். ஒருவேளை 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா? ஐயோ மும்தாஜ், இந்த லைன்ல இதுதான் ப்ராப்ளமே. கல்யாண கனவு கண்டோம்னா நம்ம கதை முடிஞ்சது. சரி போலாம், போ. ராணி, நாளைக்கு பார்க்கலாம். சரி, நான் வரேன். சரியா உட்காந்துட்டியா? போலாமா? மும்தாஜ், இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடின நீ. அட, இனிமே போக போக பாருங்க, அசத்திடுவா. ஏய், இனிமே மாப்பிள பாடு கொண்டாட்டம் தான். ஏய், போயா. ஏய் மாப்பிள, இன்னைக்கு ஒரு தமாஸ் நடந்துச்சு. அந்த கிங்ஸ் பார் சேட் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு சின்ன பொண்ணை கூட்டுக்கிட்டு பார்ல டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு ஆளும் ஒரு பொம்பளையும் வந்தாங்க. அவன் என்ன சொல்றான்னா, அது அவனோட பொண்ணா. ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, வேற வழியே இல்லையா. பரதேசி என்கிட்டயே நாடகம் ஆடுறான். பொம்பளையை வைக்கிற மாமா பையன் எங்க இருந்தா அவன் கடத்திட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வர வர பம்பைக்கு வர பலான பொண்ணுங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. அதோட வியாதியும் அதிகமாயிட்டே இருக்கு.
இருந்தாலும் அதை பத்திலாம் யாரு கவலைப்படுறாங்க? இதுக்கு நானும் விதி விலக்கு இல்ல. நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ பெரிய நகரத்தில் நான் தனியாகவே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். நான் ஒரு கேப்ரே டான்ஸருங்கிறத என்னாலே நம்ப முடியல. தினமும் ராத்திரி 7 மணிக்கு வண்ண விளக்குகளோட வெளிச்சத்தில் என் வாழ்க்கை ஆரம்பிக்குது. நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் நான் ஆடிக்கிட்டே இருக்கேன். என்னோட வருமானம் மாமாவை ரொம்ப சோம்பேறி ஆகிடுச்சு. வேலை தேடணுங்கிற எண்ணமே அடியோட மறந்து போய் எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அவர் அடிமை ஆயிட்டாரு. இன்னைக்கு இக்பால் பாய் கூட போயிருந்தேனா, அப்போ அண்ணாவை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா அவருக்கு. உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மும்தாஜ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டான்னு சொல்கிறாரு. உங்க வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்களா? செய்கிறேண்ணே, முயற்சி செய்கிறேன். தினம்தான் போகிறேன். நான் சொல்கிறத நம்பு மும்தாஜ். ஊர் ஞாபகம் வருதா? அப்பா அம்மா ஞாபகம் வருதா? எல்லாம் சரியாயிடும், சரியாயிடும். நான் இருக்கேன்ல, நான் கூடவே இருக்கேன். போதும் மும்தாஜ், அழாத நிறுத்து. எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தே மாமா மேல. மாமான்னு சொல்லாத, அந்த பரதேசிய. அந்த பொறுக்கி பையன் இங்க வந்தானா வெட்டிடு அந்த நாய. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு புரியல மீனா, புரியல. இந்த அழுகையில தயவு செஞ்சு நிறுத்துங்கடி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த உலகத்துல நீ மட்டும் தான் கெட்டு போனவனா? இருக்கிற கஷ்டம் எல்லாம் உனக்கு மட்டும் தான் வருதுன்னு நினைக்கிறியா? இதோ இந்த மீனா பாரு, இவ எப்பவும் சந்தோஷமா இருக்கா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பா அம்மா அண்ணா பாவம் உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி மேல போயிட்டாங்க. ஆனா இவங்க அப்பா அம்மா இவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நேரா இங்க அனுப்பிட்டாங்க. உன் மாமியார் வீட்டுக்கு போ, தினமும் புது புது புருஷனோட உன் மானத்தை வித்து பொழைச்சு கொண்டிட்டாங்க. இவளும் போறான். இதோ இந்த ஃபர்தாவை பாரு, இவ கல்யாணம் ஆனவ ஃபர்ஸ்ட் நைட்ல புருஷனுக்காக காத்துட்டு இருந்தா. ஆனா அந்த கட்டையில போறவ கஸ்டமர் அனுப்பி வச்சிட்டான். வரதட்சணையா 1 லட்சமும் கஸ்டமர் கிட்ட 25,000 வாங்கிட்டு துபாய்க்கு ஓடிட்டான். அப்ப வந்தவதான் இந்த டான்ஸ் பார்க்கு. என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமே? என் புருஷனே எனக்கு மாமா. பொறுக்கி நாய். இங்க வர பொண்ணுங்கள கெட்டு போய் தான் வராங்க. கண்ட கண்ட ஆம்பளைக்கு முன்னாடி ஆடுறதோ படுக்கிறதோ எவனுக்கு பிடிக்காது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான்,
எப்படியாவது வாழ்ந்துதானே ஆகணும். இந்த ஆம்பளை நாய்ங்க சூட்டு போடுற ஆபீசரா இருந்தாலும் திருட்டு வேலை செய்யற திருடனா இருந்தாலும் பொம்பளைங்கன்னா வெறி பிடிச்ச அலைவானுங்க பொறுக்கி நாய்ங்க. சரி சரி வாங்க போலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி அழாத மும்தாஜ். சரி வாங்க. அட முத்தியா பாய், சௌக்கியமா? வணக்கம் சிந்தியா சேட். எங்க உங்களை பார்க்கவே முடியறதில்ல? அபிபாய் உங்களை ரொம்ப ரொம்ப விசாரிச்சாரு. நம்ம அந்தரி ஃபேக்டரியில ஒரு சின்ன பிரச்சனை, அதை முடிச்சிட்டு வந்தேன். அடடே அப்படியா? நானும் அங்கிருந்தா வரேன். உங்களை ஆஃபீஸ்லேயும் காணோம், அதான் தேடிக்கிட்டே இங்கே வரைக்கும் வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, அபிபாய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னார், அதான். ஏய், அதோ மஞ்சள் ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருக்காளே, அவ பேரு பரிதாவாக்கும். பாஷா பாயோட கிளப்ல ஆடிட்டு இருந்தா. 200க்கு 300க்கு ஆடிட்டு இருந்தா. இப்போ 1000 2000 கேட்குறாயா? எல்லாம் நேரம்தான். என்னத்த வெளில நிக்கிற? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை. எப்படி இருக்கீங்க முத்தியாண்ணா? சபாஷ். என்ன முரளி, புது டிசைனில் செயின் போட்டுக்கிற? எடு பார்க்கலாம். இரு பார்க்குறேன். எப்படா இது? பார்க்கறதுக்கு கமலஹாசமாக இருக்குதா? உள்ள பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. சரி, உள்ள ஒரு 50 ரூபா கட்ட அனுப்பு. அது வந்து முத்தையண்ணா, இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கு, அதான். இல்ல அது தலை இருக்காது சொல்லிட்டேன். மரியாதை உள்ள பண்டில் அனுப்பு. உள்ளோட அந்த மாதிரி அராஜகம் என்னென்ன பண்றது? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஹலோ முத்தியா பாய். மாப்ள வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓய் ஷேக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. நம்ம வினோதங்க அவன் ஓவரா பீர் அடிச்சான்னா அடிக்கடி அவனுக்கு மூத்திரம் வரும், அதான் போயிருக்கான் அவன். வாடா மச்சி, சோகிமாக்கிறியா? உகார் உகார் உகார். நான் பசங்களை என்னமோ சொல்றானுங்க, இங்க பீரை பாட்டில் ஏத்திட்டு போய் பாத்ரூம்ல ஏறிட்டு வரியா? என்ன கிண்டல் பண்றாங்கன்னா இவங்களோட சேர்ந்து நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன நான் கிண்டல் பண்ணாம வேற எவன் கிண்டல் பண்ணுவான்? என்னடா ஆட்டம் ஆடுதுங்க, சிக் எல்லாம் சப்ப பாட்டியா இருக்கும் போல இருக்குது. ஒண்ணு கூட உருப்படியே இல்லையா? ஐயோ முத்தையண்ண, உங்களுக்கு தோதான பாட்டி எல்லாம் உள்ள இருக்குண்ணா. எப்போ உன் ஞாபகம் தான், உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. என்ன வேணும் ஜெய்ப்பூர்ல இருந்து? ஐ லவ் யூ சதீஷ்.
பாய். உலக மகா கஞ்சன். ஏய் என்ன கேட்டான் உன் சதீஷ்? அவன் ஒரு வெத்து வேட்டு. நீ உன் வேலையை பாருடி. ஏய் ஷபு. ஹாய் முத்தையா. ஷபு அல்வா துண்டே எப்படிங்கிற? முழு முழுன்னு தெரியும். ஆனடக்கா. ஏய் பர்தா குட்டி எப்படிங்கிற? எப்படி இருக்கிற உன் மாமன்? அவன்கிட்ட ஒழுங்கா கறக்குறியா இல்லையா? இல்ல வசூல் ஆகலையா? என்ன பண்றது முத்தையா? என் டைமே சரியில்லை. ஓ அந்த பழைய கவர்ச்சி உன்கிட்ட இல்லையே. ஏய் ஷபு என்ன நீ வரியா? என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? ஏய் யார் அந்த கிளி? செமக்கட்ட வாயா. ஏற என்னமோ தெரியல முத்து. உன் உடம்புல வீசுற இந்த வாசம் வேற யார்கிட்டயும் நான் பார்த்ததில்ல. ஷபு இதா எல்லாரும் இப்படி ஒருத்தரை விடாத. எங்கடா போற? போடா. இவ்வளவு ஏத்து. சீக்கிரம் ஒருத்தரை விடாத. எல்லாரையும் வண்டியில ஏத்து. போடா. விடு. பெரிய மனுஷமா இருக்கணும். அறிவில்ல சொன்ன கேட்க மாட்டேன். ஒருத்தரை விடாத. எல்லாரும் வண்டியில ஏத்து. அங்க யார் பாரு. ஏத்துங்க ஏத்துங்க எல்லாரும். எல்லாரும் வண்டியில ஏத்து. ஒருத்தரை விடாதீங்க. அங்க பாரு யாரோ ஒருத்தர் ஓடிறான். ஏறுங்க சீக்கிரம் வண்டியில. ஏறுங்க. வாங்கடி. வாங்க. வாங்க. இந்த ஏய் இவ உன் பேர் என்ன? ஷப்னம் ஷேக். ஆசையா எல்லாரும் என்ன ஷப்புன்னு கூப்பிடுவாங்க. தனிக்காட்டு ராணி. தனிக்காட்டு ராணியா? சரி சரி அங்க போ. எழுதுக்க. ஏய் நீ வா. உன் பேர் என்ன? ஏய் சொல்லு உன் பேர் என்ன? சொல்லு 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 சொல்லு. ஏய் பேர் என்னடி? அடடா ஏன் சார் இப்படி மிரட்டுறீங்க? இவ பேர் மும்தாஜ். மும்தாஜ் அலி அன்சாரி. என்ன தெரியல உங்களுக்கு? மிஸ்ஸஸ் தீபா பாண்டியன். இவ புதுசா? ஆமா. சரி சரி மூலையில உட்கார வை. போலாம் போ. பேர் எழுதிக்க. ஏய் வாங்கடா. என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். காலேஜ். உன் பேர் என்ன? அமர். அமர். அமர்னா அக்பர் ஆண்டனி வந்திருப்பானே. வந்துட்டாங்களா? வாங்கடா வாங்கடா. ஏண்டா உங்க வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு தெரியுமாடா? படிக்கிற நேரத்துல பாரு பிரவுசிங் சென்டர். சண்முகம் இவனுங்க ஜட்டியோட நிக்க வை. அப்பதான் புத்தி வரும். வாயா வா. உன் பேர் சொல்லு. சொல்லு. சங்கர்ராம் ஜோஷி சார். ஜோஷி. உன் பேரு? விஷால் சாகர். விஷால் சாகர். எங்க இருந்து வரீங்க? பூனால இருந்து. பூனாவுல இருந்தா? என்ன வேலை பாக்குறீங்க? we are professors சார். ஓ ப்ரொஃபசர்ஸா? இந்த ஸ்டூடண்ட்ஸுக்குலாம் நீங்க இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறீங்களா? எப்படி அவுத்து போட்டு ஆடுறதுன்னு? சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் சார். ஏய் நாங்க என்ன 50 தடவை வந்தா நான் சொல்றோம்? இவங்க ரெண்டு பேர் மேலே சீக்கிரம் ரிப்போர்ட் எழுது. சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். டோன்ட் ஸ்பாயில் அவர் ரெபுடேஷன். பாருக்கு வந்து குட்டிங்களோட கூத்தடிச்சா ரெபுடேஷன் கெட்டு போவாதா? இவனுங்க கிட்ட பேசிட்டே இருந்தா வேலைக்காது. சீக்கிரம் கூட்டிட்டு போ. உள்ள கூட்டிட்டு போ. சார் நீங்க வாங்க. என்ன பேரு? ராகேஷ் சர்மா. பாக்கெட்ல இருந்து கையடியா? உன் பேரு? கார்த்திக் ஜெயின் சார். ஓஹோ எங்க இருந்து வரீங்க? மூணார்ல இருந்து. மூணாரா? என்ன வியாபாரம் பண்றீங்க? சார் நாங்க ரெண்டு துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சார். துணி வியாபாரமா? பார்ல என்ன துணி விக்கிறதுக்கு வந்தீங்களா? சொல்லியா உங்க பொண்டாட்டிக்கு தெரியுமா? சொல்லியா நீங்க எல்லாம் வரது உங்க பொண்டாட்டிக்கு தெரியுமா? சொல்லு. ஃபோன் பண்ணு. அவன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணு. சார் பாம்பேல கேப்ரே டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க சார். அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம் சார். சார் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார். கூட்டிட்டு போய் உள்ள போடுற துணியா வெளில போடுற துணியா எந்த துணியை விக்கிறான்னு கேளு. சார் ப்ளீஸ் சார். நல்லா வர்றானுங்க அங்க இருந்து. சரிதான். மானங்கட்ட நாய்ங்களுக்கு தேவைதான். என்னாச்சு உனக்கு? ஏன் பயப்படுற? இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம்தான். அண்ணன் டயத்துக்கு மாமல் கொடுத்துருக்க மாட்டாரு. அதான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வந்ததில்லை. மும்தாஜ் பழக்கப்படுத்திக்கோ. கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. இப்போ அண்ணன் வந்துருவாரு, நம்மளையெல்லாம் கூட்டிட்டு போயிடுவாரு.
8 வருஷமா இதையே பார்த்து எனக்கு பழகி போச்சு. போ போ. அதாவது வணக்கம் சார். வாப்பா. என்ன சார் திடீர்னு இப்படி ரைடு பண்ணிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இதை பாரு, நம்ம கையில் எதுவும் இல்லை, எல்லாம் அந்த மேலெடுத்து ப்ரெஷர் தான். நான் ஆக வேண்டியதா பாரு. பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்திருக்கேன். சரி, உள்ள எடுத்துட்டு போ. சோமிட்ட கொடுத்துரு. பட்டேல், அவங்க எல்லாத்தையும் விட்டுரு. நான் கொடுத்துறியா? அப்புறம் நாளைக்கு நான் வருவேன். ஓகே, இங்க பாரு தானே, எப்போ வேணாலும் வாங்க போங்க. போங்க போங்க, எல்லாம் வெளில போங்க, சீக்கிரம் போ. வாங்க பொண்ணுங்களா, வாங்க. வரேன்பா. ஒரு வழியா விட்டானுங்கப்பா. நான் பயந்துட்டே இருந்தேன். எங்கேயா வச்சு நம்ம உள்ள வச்சு கேவலப்படுத்துவானுங்க. 3 வரைக்கும் நம்ம மான கப்பல் ஏறுமா நினைச்சேன். சரி, அப்ப நான் வரேன். கொடுத்து கரையாச்சிட்டானுங்க. அது பேப்பர்ல போட்டுவானுங்க. நம்ம மானம் மட்டும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆமா, அப்படி மைக் வச்சிருக்காங்க. என்ன சதீஷ் இது ஒரே த்ரில்லிங்கா இல்ல? கரெக்ட் பண்ணுப்பா. அந்தோணி, விளையாட்டு காட்டுறேன், பாக்குறியா? பந்தயமா? பந்தயமா? இப்ப பாரு, விளையாட்டு காட்டுறேன். இவன் என் ஃப்ரெண்ட் அந்தோணி. ஒரு நிமிஷம். ஓகே. இத பாரு, அதோ இருக்கானே, அவன் ஒரு பெரிய பணக்காரன். வேற ஒண்ணும் இல்ல, எங்களுக்குள்ள ஒரு பந்தயம். உன்னோட அந்த மாதிரி இருக்குல்ல, ஆமா, அவனுக்கு முன்னாடி நீ எனக்கு போடணும். அப்புறம் பாரு அவன் கிட்ட இருந்து பணம் எப்படி வருதுன்னு. அப்படியா? நீ கவலைப்படாத, நான் போடுறேன். சமாளிச்சிடு. என்னப்பா ஓகே சொன்னல? இது எப்படி இருக்கு? ஓகே ஓகே. அதிர்ஷ்டக்காரன்டா நீ. என்ன அந்தோணி, எப்படி இருக்கு நம்ம வேலை? ஏய், எப்படிடா அந்த ஃபிகரிங்ல ஈஸியா கவுக்குற? இன்னொரு பீர் சமாயா போடு ஊத்து. ஓகே ஓகே சார். உட்காரு. முதல்ல உன் மேட்டர் என்னன்னு சொல்லு. எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான். அந்த சதீஷ் இருக்கான்ல, ஒரு புது கிராக்கி கூட்டிட்டு வந்திருக்கா. ஊசி என்னாச்சு? எல்லாம் வீணா போனவனுங்க, வேஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க, பிரயோஜனமே இல்ல. நான் கேள்விப்பட்டேன்டி, மும்தாஜோட ஆளு இருக்கான்ல, பணத்தை வாரி இறக்குறான் போல இருக்கு. என்ன மும்தாஜ், அசத்து அசத்து. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் நினைக்கிறேன் அவன் 2-3 கிளப்புக்கு போயிட்டு வந்திருக்கான்னு. காலியா இருக்கான் பரதேசி. என்ன மூமு, நல்ல பேச கத்துக்கிட்டியே. ஏய் பிரேம் சார், இன்ஸ்பெக்டர் கேசவனுக்கு இன்னைக்கு நைட்டு அந்த புஷ்பாவை அனுப்பி வச்சிரு. சரி சார். புரியுதா? சீக்கிரம் அனுப்பி வை.
அண்ணா அந்த கேசவன் சார் புஷ்பா வர சொல்லியிருக்காரு. புஷ்பா, இந்த இன்ஸ்பெக்டர் கேசவனை நைட் வர சொல்லியிருக்காரா, போயிட்டு வந்துரு. அபர்ணா, உன் கஸ்டமர் உனக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போனா. போயிட்டானா? எங்க போனா? எனக்கு என்ன தெரியும், போகும்போது கொடுத்துட்டு போனா. ராஸ்கல், என் மோதிரம் அவன் கிட்ட இருக்க, கொடுத்தானா? இல்ல, என்கிட்ட 100 ரூபா மட்டும் தான் கொடுத்தா, உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அவ்வளவுதான். கட்டையில போறவன் என் மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு 1000 ரூபாய்க்கு பணம் மேல வேற போடுறேன்னு சொன்னா. இப்படி நிறைய திருடனுங்க கஸ்டமர் மாதிரி வருவாங்க. ஃப்ளோரா கிட்டே இப்படிதான் நடந்துச்சு. பல்ராம் பார்ல அவ செயினை எடுத்துட்டு போயிட்டானுங்க. அந்த நாசமா போனவன நான் விட மாட்டேன். பாட்சா, பாரு அந்த திருடனை. இனி வருவானா அவன்? நல்லா மொட்டை அடிச்சிட்டு போயிட்டான் உன்னை. எல்லாருக்கும் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. ஆனா எங்க வாழ்க்கை மட்டும் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. இப்படியே என் வாழ்க்கை முடிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. கட்டில் வரி போட போறேடா, வரியே கட்டி விட்டு கட்டி பூடிடா. கட்டில் வரி முத்தம் தானடா, வரியே மிச்சமின்றி கட்டி மூடிடா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் 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 அந்த இடத்தில். தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன 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 தங்கட தின்ன கதின்ன எவ்விடத்து பொன்முடிச்சோ அவ்விடத்து மெல்ல தட்டு தட்டு தட்டு. சுட்டு விரல் தொட்டவுடன் கட்டவிழ்த்து அள்ளி கொட்டு கொட்டு கொட்டு. கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா கவா கவா. தொட்டுக்கவா முட்டிக்கவா தொட்டுக்கவா முட்டிக்கவா கவா கவா. வேர்வையில் தெரிவதெல்லாம் காதலன் மனமல்லவா. நரம்புகள் பூ பூக்கும் ஆசனம் இதுவல்லவா. கல்லாமலே பாடங்கள் சொல்லும் கல்லூரி நீதானடி. கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. ஜிகு 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 தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட. ராஸ்கல். இந்த முத்துக்கும் இவனுடைய ஆளுங்களுக்கும் இதே வேலைதான். அந்த மயூரி பார்ல கூட இதே மாதிரி தான் கரெக்டா பண்ணுவானுங்க போரிக்கி பசங்க. என்ன முத்தையா மூட் அவுட்ல இருக்கியா?
ஊருக்கு வரியா? ம் ம் ஏய் ஏய் யாரா அவளுக்கு புரோக்கர்? என்ன பேசுற நீ மும்தாஜ்? யோசிச்சு தான் பேசுறியா? முத்தையா தாதா கிட்ட படுக்க முடியாதுன்னு சொன்ன நீ. இந்த பார் போயிடும், நல்லதுக்கு சொல்றேன். நல்லது கெட்டதை பத்தி நீ எனக்கு சொல்லாத. ஏ மும்தாஜ், உனக்கு அந்த முத்தையா பத்தி தெரியாது. பெரிய பெரிய ஆளுங்களே கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காலி பண்ணுவான். நீ எந்த மூலைக்கு? அந்த ஆளுக்கு மண்டை காஞ்சி வச்சுக்கோ. இந்த பார்ல நீ எந்த பார்லயுமே ஆட முடியாம பண்ணுவான். ஆட வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்ல? அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு நான் ஆம்பளை, எப்படி வேணாலும் போச்சுக்குவேன். பாரு, அவரை பத்தி உனக்கு தெரியாது. அவன்கிட்ட முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு ஆகிடுவான். புரியுதா? என்ன மாமு? பின்ன ஆமா, உன்ன மாதிரி மாமா இருந்தா அப்படிதான் நடக்கும். ஏ ரொம்ப தான் அடம் பிடிக்காத. நான் அந்த முத்தையா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் உன்னை கண்டிப்பா கூட்டு வந்துருவேன்ட்டு. மரியாதை என் கூட வந்துரு. சொன்னா கேளு. வா. ஏ மாமு, அவளுக்கு எப்படியா சொல்லி புரிய வையா? மும்தாஜ் போயிடு. நீ போனாதான் எல்லாருக்கும் நல்லது. நான் சொல்றது கேட்க மாட்டியா? நான் உன் மாமா இல்ல? எங்க போகணும்? சரியான மரக்கட்ட. உணர்ச்சியே இல்லாத கல்லு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா. நல்ல மூட கெடுத்துட்டான். இவ என்ன பொம்பளையா இல்ல பிசாசானே தெரியலையே. போகட்டுமா? போகட்டுமா? ஏன் இங்கே உட்கார? வந்து ஆர்த்தி எடுக்கிறேன். பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி கீழே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க. மரியாதை இடத்த காலி பண்ணி இல்ல நடக்கிறத வேற. ஏய் நில்லு. கேட். ஏய் இங்க வா. இங்க வா. வாங்குறல. இத வச்சுக்க. நீ ஒண்ணு சும்மா படுக்க வேண்டாம். போ. என்ன பத்தலையா? இந்தா இது. உட்காரு. ஏய் உட்காரணும். உனக்கு நான் அவ்வளவு திமுறா? ஏய் இங்க பாரு. உன்கிட்ட என் மனசை கொடுத்துட்டா. அதான் இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. என்ன பார்த்த பயமா இருக்கா? பம்பாய்க்காரி மாதிரி தெரியலையே. ஆஹா, எங்க இருந்து வர? ஊட்டி. அப்பா அம்மா எங்க? இறந்துட்டாங்க.
சரி அதெல்லாம் போட்டோம். உன்னை இங்க பாருக்கு யார் கூட்டிட்டு வந்தது? மாமா. இதுக்கு முன்னாடி எவன் கூடயும் படுத்தது இல்லையா நீ? ஏய், என்ன கேட்ட நடுவுற? ஏய், என்னாச்சு? என்னாச்சு நீ அழுவுற? மாமாவால தான் அந்த நிலைமைக்கு ஆளான. வாங்க முத்தையா, நல்லா இருந்துச்சா? என்ன முத்தையா, என்ன திரும்பவும் ஊருக்கு போறியா இல்ல என்ன கண்ணலம் கட்டிக்கிறியா? வா. ஒரே பூவாகுது. நம்ம பசங்க படிக்க நாசம் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. சரி. தமிழ் சினிமா நிறைய பாப்பியா நீ? ஏய் சரி வா வா, இதை அப்படி வை. முதல்ல உட்காரு. என்ன கோச்சிங்கனியா? ஏய், ஐயா குடிக்கிற பால் தெரியுமா? இதான். இந்த நீ ஒரு பெக் அடிச்சு பாரு, அப்படியே ஆகாயத்தில் மிதப்ப. நான் கூட ஆரம்பத்தில் ஒரு பெக்கில் தான் ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ ஒரு ஃபுல் பாட்டிலே நமக்கு பத்தலை. இந்தா குடி. ஏய் சொல்கிறேன்ல, குடி. என்ன அப்படி பார்க்குற? ஏய் வா வா. இந்த கழுதடா இந்த நேரத்தில் ஃபோன் எவனு தெரியலையே. ஏய் யாருது? ஏய் முத்தையா. ஏய் ஷாபு. என்னையா? ஆனழகா மறந்துட்டியா என்ன? ஏய் லூசு, சிவபூஜையில காடி மறைச்சி போனை வை. சாணியனே வைடி போன. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏய் நான் என் மனசை கொடுத்துட்டேன்டி இவளுக்கு. இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்ன மாதிரி பல பேர்கிட்ட படுகிறவல்ல. ஏய் உங்ககிட்ட இந்த பழைய கவர்ச்சியே இல்லடி. அப்போ என்னோட நிலைமை? நீ எதுக்கு கவலைப்படுற? வை போனை. எம்மா நேரம் கதை நின்று பண்ணி. சிக். ஏய் என்ன டென்ஷனா இருக்குதா? ஐயா எப்பவும் இப்படிதான். உனக்கு இந்த லைசன்ஸ் குத்துட்டேன்ல அப்புறம் என்ன? என்னாச்சு ஃபர்தா? என்ன ஆகணும்? எல்லாம் வீணா போனவனுங்க வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க. என் கிராக்கி வரலையே. உன் கிராக்கி வரலன்னா என்ன? அதான் போன வாரம் 5000 ரூபாய் பணமால போட்டான்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுற? ஏய் நான் அவனை பத்தி சொல்லலடி. அப்படியா? நம்ம மும்தாஜ் முத்தியாவை பிடிச்ச மாதிரி நீ யாரையாவது பிடிச்சிருக்கியா? மும்தாஜ் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. முத்தையா அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். நல்ல மனசு அவளுக்கு. இந்த புஷ்பாவை பாரு, நாசமா போனவன். சம்பாரிச்சதெல்லாம் அந்த அசாரு கொடுத்தா. என்னாச்சு இன்னைக்கு? அவனை நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தையும் பெத்துக்கலாம்னு நினைச்சா. ஆனா அவ என்ன பண்ணா? அவ இவ பணத்தை வச்சே வியாபாரத்தை ஆரம்பிச்சு வேற ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இவ போய் கேட்டதுக்கு கிளப்ல டான்ஸ் ஆடுற பொண்ணை என்ஜாய் தான் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டான். எச்சக்கல பொறுக்கி. எல்லார் தலையெழுத்தும் மும்தாஜ் மாதிரி இருக்குமா? யார் வந்திருக்கான்னு
பாருங்கடி. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஏய் உன்னோட கல்யாண வாழ்க்கையில எப்படி இருக்கு? ஏய் மும்மு உன் ஆள் எப்படி இருக்காரு? முகத்துல களை வந்துருச்சு. உண்மையிலேயே உனக்கு அதிர்ஷ்டம் தாண்டி. இவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைஞ்சதா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். முத்தையா அப்பா ஆயிட்டாரு. நாங்க எங்க பையனுக்கு அபைன்னு பேர் வச்சோம். நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து முத்தையாவுக்கு ஒரே ஆனந்தம். ஒரு பக்கம் முத்தையாவோட வேலை பெருகிக்கிட்டே போச்சு, அது கூட ஆபத்தும் பெருகிக்கிட்டே போச்சு. எனக்கு பயமாவே இருந்தது. முத்தையாவுக்கு நண்பர்கள்லாம் உயிர். அவர் நண்பர்களுக்காக எது வேணாலும் செய்வாரு. அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. அவரோட அந்த பயங்கர துணிச்சலை நினைச்சு எல்லாரும் கவலைப்பட்டோம். சில சமயங்கள்ல ராத்திரில முத்தையா வீட்டுக்கு வரலனா மனசுல ஏதேதோ கெட்ட எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் என் பையனை பார்க்கும்போது அது எல்லாம் மறந்துடும். அவன்தான் எனக்கு எல்லாமே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், அவையை நல்லபடியா வளர்க்கணும், அவனை நல்ல விதமா படிக்க வச்சு பெரிய ஆளை ஆக்கணும். 2 வருஷம் கழிச்சது நான் மறுபடியும் கர்ப்பம் ஆனேன். அபே பாய். எப்படி இருக்கா நம்ம பையன்? சின்ன முத்தையாவ நல்லா பாரு, எப்படி இருக்காம பாரு. ஏய் ஜூனியர் முத்தையா, இந்த என்னோட சின்ன கிஃப்ட். இப்பவே அவன் அப்பா மாதிரி தான் இருக்கான். நீ வேற, அவன் இப்பவே இப்படி இருக்கான்னு நினைக்காத. பின்னாடி பெரிய ஆளானா அப்பனை மிஞ்சிட்டு எல்லாரையும் விரட்டி விரட்டி அடிச்சிருவான். பாத்துட்டாரு. அபே பாய். முத்தியானே முத்தியானே, நம்ம சின்ன பவான் எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க முத்தியானே. அந்த புறம்போக்கு இன்ஃபார்ம் தான் காட்டி கொடுத்துருக்கானா. கூடம் அபே பாய், கொஞ்சம் அந்த பரதேசி நான் உயிரோட எப்படி அமைதியா இரு. சும்மா விடக்கூடாது. முத்தியா சொன்ன கேளு. மும்தாஸ் அவன் நிறுத்து. ஏய் நில்லு முத்தையா. முத்தையாவுக்கு கோபம் வந்தா அவர் தன்னையே மறந்துடுவாரு. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்துருச்சு. ஹபீபாய் உமாசங்கர் 2 பேரும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம போலீஸ்காரங்களோட பகை அதிகமாகும்னு தெரிஞ்சும் அவர் எதுக்கும் கவலைப்படலை. போலீஸோட இன்ஃபார்மரையே கொலை பண்ணிட்டாரு. கொஞ்ச நாளா அவர் வீட்டுக்கே வரல. வயிற்றுல குழந்தையையும் மார்பல் அபையையும் சுமந்துக்கிட்டு நான் முத்தையாவுக்காக காத்திருந்தேன். ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியோட இருந்தேன், பசங்களை முத்தையாவோட வழியில போக விடக்கூடாதுன்னு. எங்க இருக்காண்டி உன் புருஷன்? டான்ஸ் பார்ல டான்ஸ் ஆடுறது தானே மும்தாஜ். போங்க வீட்டை சோதனை போடுங்க. மூளை முடுக்கு ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க. எங்கடி உன் புருஷன் சொல்லி. வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. அவன் எவ கூடயாவது படுத்துக்கிட்டு இருப்பான். இங்க உன் கூட மஜா பண்றான், வெளியில போய் ஆளுங்களை க்ளோஸ் பண்றானா? என்ன சார் நடந்தது? இன்ஸ்பெக்டர் சார், இந்த கத்தி தான் இங்க கிடைச்சது சார். இந்த துப்பாக்கி அங்க இருந்தது சார். வசமா மாட்டினாண்டி. ரொம்ப தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். இனிமே அவன் ஆட்டம் தான் எங்க கிட்ட நடக்காது. சார் வயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்கு. நாம தேடிக்கிட்டு இருந்த முத்தையா கிடைச்சிட்டான். இந்த கட்டிக்க. நீ விதவையாகிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. என்னடா நடிச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ் இன்ஃபார்மரையா கொலை பண்றீங்க நாய்களா? இப்ப எப்படி இருக்கு? சொல்லு. அடிக்காதீங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க.
போலீஸ்காரங்கள என்ன உன்ன மாதிரி பசங்கன்னு நினைச்சிங்களா? ஏய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போட்டு வாங்கடா. ஏய் நீ என்ன அவனை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு சீக்கிரம் சாத்துறா அவனை. போடு. ஏய் இவனை குறுக்கல அடிக்காதடா. போட்டு பொளந்துடுறா இவனை. அபிபாய் என்னடா அபிபாய் யாரு? மும்தாஜ் வந்திருக்கா, உங்களை பார்க்கணுமா? மும்தாஜ் இந்த நேரத்துல அபிபாய் முத்தையாவ என்னாச்சு? அபிபாய் முத்தையாவ போலீஸ் கூட்டிட்டு. எனக்கு தெரியுமா. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எங்க வியாபாரத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம். நான் மேலிடத்துல சொல்லி ஏற்பாடு செய்யறேன். இன்னும் 2 நாள்ல ஜாமீன் விட்டுருவாங்க. நீ போ. வீட்டுக்கு எப்போ வருவாரு? நான் தான் சொல்றேன்மா, நீ கவலையப்படாத, நான் இருக்கேன்ல. போ ஓ, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன ஓ இந்தாங்க பெண் குழந்தை. ஓ என்னடா செல்லம், குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. மும்தாஜ் முத்தையாக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா வந்துருவாரு. மும்தாஜ் குழந்தை பிறந்த அதிர்ஷ்டத்தை பத்தியா? சீக்கிரம் அவங்க அப்பா வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். முத்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அப்பாவை பார்க்கலாம். ஒண்ணுடி செல்லம். அழாதடா. ஏ மும்தாஜ், இவ பாக்கிறதுக்கு ஒண்ணு மாதிரியே இருக்கிறா. ஆனா இவன் உன்ன மாதிரியே முரட்டு பையன். காலையில இருந்து கெஞ்சி இப்பதான் பால் குடிக்கிறான். அவன் பெரியவனை வளர்ட்டும் பாரு, என்ன மாதிரி தாதா வாக்கிறேன். நான் இவனை உன்ன மாதிரி ஆக விட மாட்டேன். எது? இவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். அப்ப நான் பெரிய ஆள் இல்லையா? சரி சரி, இவளுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? இவ அசப்புல ஒன்ன மாதிரியே சிரிக்கிறாள், நல்லா சல 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 சலன்னு. பாயல், பாயல்னு பேர் வைக்கலாம். அதான் இவளுக்கு கரெக்டா இருக்கும். பாயல். கேசவன் சார், நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. முத்தையா என்னோட ஆள். முத்தையாவை ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்து நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார். இனிமே தான் இது பெரிய பிரச்சனையாக போகுது. இன்ஃபார்மரை கொள்றதுங்கிறது போலீஸ் ஆஃபீஸரை கொள்ற மாதிரி. போலீஸ்காரங்கெல்லாம் இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அந்த முத்தையாவுக்கு நீங்க பக்கபலமா இருக்கீங்க. இன்னைக்கு ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் உங்க ஆளுங்க எத்தனை பேரை உள்ள தள்ளுறமோ, எத்தனை பேரை என்கவுண்டர் பண்றோமோ தெரியாது. இன்னும் சொல்ல போனா உங்க பேரையும் லிஸ்ட்ல சேர்க்க போறாங்க போலீஸ். உங்களுக்கு கூட பிரச்சனை வரலாம் அபிபாய். உங்க பேர்ல வாரண்ட் கூட இஷ்யூ ஆகலாம். நீங்க உள்ள போங்கடா. ஓகே கேசவன் சார், நீங்க ஆக்ஷன்ல இறங்குங்க. ஏன் ஆளுங்க 2-3 பேர் ஜெயில போடுங்க, 3-4 பேரை என்கவுண்டர் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த விஷயத்துல எனக்கு வாரண்ட் கொடுக்கறது மட்டும் தயவு செய்து விட்டுருங்க. சரியா? இல்ல அபிபாய், அது வந்து சுரேஷ் கண்ணா, சலீம், சின்னா, அப்புறம் முத்தி, இவங்க எல்லாம் கொண்டுடுங்க. ஏ குட்டி, அங்க பாரு அங்க பாரு. ஓ அம்மா வந்தாச்சு, அம்மா வச்சு. குட்டிக்கு பசிக்குதா? வந்தாச்சு வந்தாச்சு. இப்படி லேட்டா வந்தா என்ன பண்றது? எனக்கே பசிக்குது இல்ல. மும்தாஜ், உன்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேனே. அதான் என் ஃபிகர் இருக்கால ஷபு, அவளை பார்த்தேன். ஓ என்ன டென்ஷன் ஆயிட்டியா? டென்ஷன் ஆகாத, அவ கல்யாணம் பண்ணிட்டா. அதான் அந்த பாந்திரால ஸ்மக்லிங் மூணுவல்ல, அந்த சேட கல்யாணம் பண்ணிட்டா. முத்தையா, கேசவன் சார் வந்திருக்காரு, அவனை கூப்பிடுறாரு.
ம் இந்தா என்ன விஷயமா கூப்பிடுறாரு? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, ரொட்டீன் என்கொயரி. ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம். வா. சீக்கிரம் 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 சீக்கிரம். வரேன் வந்துடுறேன். பத்திரம். வா போலாம். என்ன ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஒன்றும் இல்லைடா, ஐயோ கலாட்டா நடந்திருக்கான், அதுக்கு என்கொயரி பண்ண சொல்லியிருக்காரு எஸ்பி. அதான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். நீ 1 ஹவரில் வந்துடுவேன். அதுதான் தெரியும்ல கேசவன் சாரை பற்றி. ம் வா. நான் கேதவன் சார், எல்லா விஷயத்துக்கும் நம்மளே என்கொயரின்னு கூப்பிடுறியா? நல்லா இருக்குது. வண்டியில் ஏறிடா அவளுங்க. ம் டிரைவர் வண்டி எடு. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஓடுங்கடா இங்க இருந்து. ஏய், எழுதிட்டு வா. ஏய் வா, இறங்கு 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 சீக்கிரம். சார் சார் என்னத்துக்கு எங்களை கூட்டின்னு வரீங்க சார்? ம் சார் நல்லா இல்லை சார் இதெல்லாம். சார் சொன்னா கேளுங்க சார், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். சார் ஏய் சார் போங்கடா. என்ன காரணத்துக்கு ஓடுறா சார்? எல்லாம் ஓடுங்க. வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார் வேணாம், ஓடுங்கடா. ஓடு, என்ன ஓடுங்கடா, ஓடுங்க சார். ஏய் ஓடுங்கடா. இங்க பாருமா, ஒப்பாரி எல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது. யோ, இந்த பாடியை கொண்டு வெளில தள்ளி விடியா. போ போ. ஏதோ ஆனது ஆயிடுச்சு. இப்போ உனக்கு 2 சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நீ ஏதாவது செய்யணும். எப்போ அவசியம் வந்தாலும் எனக்கு சொல்லணும். நான் இருக்கேன் மும்தாஜ். உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கொஞ்சம் பணம் வீட்டில் இருக்கு. அவர் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்காரு. அது வந்து சின்னதா ஏதாவது வியாபாரம் பண்ணலாம். அட வியாபாரத்தில் ஏற்ற இருக்க சகஜம்.
நீங்க உங்க மாப்பிள்ளை அக்பர் அலி வேலையை பத்தி கவலையப்படாதீங்க. நான் பிஎன்சி கமிஷனர்கிட்ட பேசிட்டேன். உங்க வேலை முடிஞ்சிடும். ம் ஹபீப் பாய், மும்தாஜ் வந்திருக்காங்க. நல்லது, நான் போயிட்டு வரேன் பாய். வாங்க. சலாம் அலைக்கும் ஹபீப் பாய். ஹாஜி பாய், மும்தாஜ் தெரியல? அட நம்ம முத்தையா, அவனுடைய ஒய்ஃப். நீ உட்காருமா, நான் வரேன். சரிங்க. நீ வாங்க வாங்க வாங்க. உடம்பு பத்திரம். சொல்லு மும்தாஜ், எப்படி இருக்க? கஷ்டத்துல இருக்கேன் பாய். எனக்கு புரியுது மும்தாஜ். முத்தையா போனதுக்கு அப்புறம் பணம் வாங்கினவங்க யாருமே திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, கண்டபடி பேசுறாங்க. நான் எங்கே போவேன் ஹபீபாய்? என்ன செய்வேன்? முத்தையா உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. இந்த குழந்தைங்க மட்டும் இல்லைன்னா நான் கூட அவர் வழியிலேயே போயிருப்பேன். இப்போ உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். குழந்தைங்களையும் என்னையும் தவிக்க விட்டுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. எனக்கும் உங்களை விட்டு வேற வழி தெரியல ஹபீபாய். எனக்கு இருக்கிற ஆதரவு நீங்க தான். கவலைப்படாத மும்தாஜ், நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். எனக்கு ஒன்றும் பெரிய தொகையெல்லாம் வேண்டாம் ஹபீபாய். மும்தாஜ், பணத்தை என்னால் இப்போ கூட கொடுக்க முடியும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன, இன்னைக்கு கொடுப்பேன், நாளைக்கு தீர்ந்துடும், மறுபடியும் நீ என்கிட்ட பணம் கட்டு வந்துடுவேன். கேட்குற பழக்கம் உனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒன்று செய், நீ துபாய்க்கு போயிடு. நான் துபாய்க்கு போய் என்ன பண்ண போறேன்? அட, பணம் சம்பாதிப்ப, வேற என்ன? இங்க பாரு மும்தாஜ், இதுதான் வயசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அங்க நம்ம ஷேக் உன்னை கரெக்டான ஆளுகிட்ட சேர்த்துருவான். என்ன மதன், புரிஞ்சுதா? அட, 5-6 வருஷம் இருந்துட்டு நீ திரும்பி வந்துரு. அதுக்குள்ள நிறைய பணம் சம்பாதிச்சிருவ, லைஃப் செட்டில் ஆயிடும். அங்க துபாய் சேட்டுக்கிட்ட நிறைய பணம் இருக்கு, கரெக்ட் பண்ணிக்க. என்ன ஹபீபாய், இப்பெல்லாம் தாதா வேலையை விட்டுட்டு மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன? ஏன் மூஞ்சி பார்த்தா சொன்ன மாமான்னு? ஏய், இருட்டு நாயே, எழுந்து போ. போ வெளியே. நம்ம முத்தையாவை நினைச்சு இவளுக்கு உதவி செய்யறான்னு பார்த்தா இந்த ஹபீபாயை பார்த்து மாமான்னு சொல்றான். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கேப்ல டான்சர். ஏய், அவளு ரோஷம் உள்ளவ, ஏண்டி 2 பெத்துக்கிட்ட? பேசாம எவனா சேர்த்துக்கிட்ட வெப்பாட்டே இருக்க வேண்டியதானே? என்ன பார்த்த கேக்குற? ஏய், கேடு கட்ட கழுத, ஓடி வெளியே, போ வெளியே. என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய பார்த்து மாமன் சொல்ற பரதேசி. ஏய், கையில தட்டு எடுத்துட்டு தெரு தெருவா சுத்த போற நீ. எனவே என் மூஞ்சில முழிச்சு தலையை சீவிடுவேன். ஹபீபாய மாமான்னு சொல்றேன். அழாதடி கண்ணு, அம்மா கிட்ட போலாம், அம்மா கிட்ட போலாம். ராஜா இல்ல, அழக்கூடாது. அழாதடி குட்டி, அழாத அழாத அழாத. உன் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வரேன்னு சொல்லு, கொஞ்சம் சீக்கிரமா வா. சுச்சு 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 சுச்சு.
அடடடடடட அழுவாதடா கண்ணா, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. அழுவாதடா கண்ணா. அழுவாதடா கண்ணா, பசிக்குதாடா கண்ணா. அம்மா வந்து பால் கொடுப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்றா கண்ணா. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. நீ என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல. இரு இரு, உங்க அம்மாவையே அனுப்பி வைக்கிறேன். எந்த டான்ஸ் கிளப்பை விட்டுட்டு நான் போனேனோ அதே கிளப் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ஜீவனத்துக்கு உதவியா இருக்கு. என்னோட ஆசைகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த டான்ஸ் கிளப்லயே ஐக்கியமாயிட்டேன். இந்த டான்ஸ் கிளப்போட பாட்டும் கூத்தும் தவிர வேற உலகமே தெரியாம போயிடுச்சு. தீபா புருஷனோட கொடுமை எல்லை மீறி போயிடுச்சு. தீபாவுக்கு தாயாகணுங்கிற எண்ணமே அவளுக்கு எமனாயிடுச்சு. 3 மாசம் கர்ப்பமா இருந்த தீபாவை அவளோட கருவை கலைக்க சொல்லி அவ புருஷன் அவளை அடிச்சு கொண்டுட்டான். அவ தாயாகாமலேயே இறந்துட்டான். எனக்கு இருந்த ஒரே ஆதரவு போயிடுச்சு. இதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு என் மனசு பக்குவப்பட்டுடுச்சு. இந்த டான்ஸ் கிளப் இதோட வெளிச்சமும் தான் என்னோட வாழ்க்கையே முடிவாயிடுச்சு. இப்படிலாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. பெரியவளா என்ன பண்ண போற? பார்ல என் கூட ஆடுறதுக்கு நீ வர போறியா? இவ்வளவு செலவு செஞ்சு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்கு? ஏன் என்ன இப்படி வேதனைப்படுத்துறீங்க? இதெல்லாம் நல்லது இல்லம்மா. இப்படி அம்மா உங்களுக்கு கஷ்டப்பட்டு பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது நீங்க படிச்சு முன்னுக்கு வரதுக்காக. என்ன மாதிரி நீங்களும் ஆயிடக்கூடாதுன்னு தான். நாளைக்கு நாம எல்லாம் பீச்சுக்கு போலாம். சீக்கிரம் வாமா, பசங்களுக்கு லேட் ஆகுதுல்ல. வந்துட்டேன். இது உனக்கு. கொடுமா கொடுமா. இது அவனுக்கு. இந்த வரமா. நல்லா படிக்கிற பசங்க அடம் பிடிக்காம ஸ்கூலுக்கு வரணும், புரியுதா? ஏய் ரிக்ஷா வாயா. எனக்கு என் குழந்தைங்க கான்வென்ட்டுக்கு போக ஆரம்பிச்சுப்போ என்னால் சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களோட சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்யறது, அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, இதுதான் என்னோட வாழ்க்கை. அதில் தான் எனக்கு சந்தோஷமும் கூட. இந்த விஷயத்தில் இக்பால் அண்ணன் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். 7 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல.
அபயும் பாயலும் இப்ப பெரியவங்களாயிட்டாங்க. நான் கூட இந்த 7 வருஷத்துல ரொம்ப மாறி போயிட்டேன். நாட்கள் போனதே தெரியல. அபய், இப்பதான் வரியாம்மா? நீ மறுபடியும் கிரிக்கெட் ஆட போன இல்ல? நான் தனியா எங்கம்மா போனேன்? நம்ம ஏரியா பசங்களோட தானே போனேன். இவளுக்கு என்ன தெரியும்? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பாரு அபய், நான் உனக்கு முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தெருப்பொறிக்கு பசங்களோடலாம் சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு. இந்த வருஷம் நீ 10th இல்லையா? படிப்புல கவனம் செலுத்துக்கண்ணா. நான் படிச்சுட்டு தாம்மா இருக்கேன். அம்மா, நாளைக்கு மட்டும் ஒரே ஒரு மேட்ச் போறேன். அபய், ஒரே ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் போக மாட்டேன். நிஜமா சொல்றியா? நிஜமா. சரி, படிச்சுட்டு விளையாட போ. தேங்க்யூ. குட் ஷாட்ரா மச்சான். என்ன சொல்ற மோகன்? டேய் உதவாக்கிற பசங்களா, இந்த துக்கடா கிரிக்கெட்ல நமக்கு எதுக்குடா? என்னடா பிரயோஜனம்? டேய் நாம பெரிய மேட்சா விளையாடும்டா, புரிஞ்சுதா? பணம் சம்பாதிக்கலாம்டா, பணம் நல்லா சம்பாதிக்கலாம்டா. டேய் எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். ஏய் வாங்கயா. ஏய் ஏய் நீ அந்த பக்கம் வா. எந்திரடா. ஏய் அந்திரா, தூக்கி அவனா. ஏய் அந்திரா ராஸ்கல். அந்திராடா. ஏய் ஏத்தியெல்லாம் வண்டிடா. எந்திரா எந்திரா. என்னடா பண்ற? உன் பேர் என்னடா? அபய். அபயா? முழு பேர் என்னடா? அபய் சாவன். சார், இவன் முத்தையாவோட பையன் சார். ஓஹோ, முத்தையாவோட பையனா? வாடா வாடா வா. ஒன்னதான் தரேன் வா. வாடா. சீக்கிரம் ஏத்தியா வண்டி. ஏறுங்கடா. ஆண்டி, அங்க அபய போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க. இவனுங்களை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு நமக்கு 30 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் மாட்டிருக்கானுங்க நாய்ங்க. இவனோட வயசை பாருங்க, முளைச்சு 3 விடல, இப்பவே கிரிமினல் வேலையில கண்டினியூஸா ஈடுபட்டு இருக்கானுங்க. பண்ணாடைக்கு பிறந்த பசங்க. இவங்களை இப்படியே விடக்கூடாது. டேய் உங்களை லாடம் கட்டுறேன், இருங்கடா. சார் நான் எதுவுமே பண்ணல சார். டேய் நீயா? நீ இவங்களுக்கு அப்பன்டா. சார் என் பையன் என்ன வேணும்? என்ன விஷயம்? அந்த அபய் என் பையன் சார். ஏய் வெளில போடி. சார் நீங்க அவனை தப்பா நினைச்சு வேற யாரோ இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏய் தப்பு நாங்க பண்ணல, உன் பையன் தான் பண்ணிருக்கான். இந்த பையன் விஐபிங்களுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறான். சார் அவன் அந்த மாதிரி பையன் இல்ல சார், நல்ல படிக்கிற பையன். படிப்பா? ஏய் என்னத்த படிப்பு? அப்பன் ஊரறிஞ்ச ரவுடியா இருந்தான். நீ நீ டான்ஸ் கிளப்ல டான்ஸ் ஆடுறவ. உன் பையன் படிக்கிறானா? ஆனா சார் அவன் வந்து முதல்ல நீ வெளில போற வழியா பார். போன்னு சொல்றான்ல, போ. சார் அது இல்ல சார், அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஏய் வாய மூடி. ஏய் இவ்வளவு வெளிய தோத்தியா? போமா போமா வெளில. சார் சொல்றாங்கல போமா வெளில. போ வெளில போல. போ. யோ டிரைவர், யோ நிறுத்தியா. இக்பால், நம்ம அபய போலீஸ். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சந்திரகாந்த் ராவ் கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவருக்கு மேல இடத்துல எல்லாருமே நல்லா தெரியும், வெளியே கொண்டு வந்துறான். ஏறு அன்னைக்கு வண்டியில ஏறி சொல்றத கேளு. வண்டி அடியா. லெஃப்ட்ல போ. இதுதான் விஷயமா? கஷ்டம்தான். இங்க பாருங்க, இந்த கேஸ் பணக்காரங்க சம்பந்தப்பட்டது. செக்ஷன் கூட பலமா இருக்கு. இவனுங்க யார மிரட்டி இருக்கானுங்களோ அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, சாதாரண ஆளுங்க இல்ல. ரொம்ப சிரமமான விஷயம் தான். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆனா சார் என் பையனுக்கு எதுவும் தெரியாது, அவன் ஒண்ணும் செய்யல. அட இருக்கலாமா, உன் பையன் இன்னசென்ட். யார் நம்புவா?
யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. உன் பையனை வெளியே கொண்டு வரணும், அதுவும் அவனை சாமர்த்தியமா ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. ரொம்ப மேல் மட்டத்துல இருந்து வரணும், புரிஞ்சுதா? உன் பையன் விஷயத்துல ரொம்ப செலவு இருக்கு, சொல்றது புரியுதுல்ல? எவ்வளவு செலவாகும்? அது வந்து ஏரியா மாவட்டம் காக்கைக்கும் தரணும்ல, 1 லட்சம் ஆகும். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க சாதாரண ஆள் இல்ல, பணத்தை தண்ணியா இறைச்சிருக்கானுங்க, புரியுதா? யாரா டேய் பாபு, நான் மீட்டிங்ல இருக்கிறேன், அப்புறமா பேசு. ம், என்னம்மா சொல்ற? சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ஆதரவு இல்லாத பொண்ணு பாவம். ஏமா அழுகிற? உன்னை பார்த்தா பாவமா இருக்க. ஒரு 70-75க்குள்ள காரியத்தை முடிக்க பார்க்குறேன். எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண பாருங்க. நாளைக்கு சண்டே, நாளான்னைக்கு திங்கக்கிழமை. இந்த விஷயம் திங்கக்கிழமை வரைக்கும் போச்சுன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிவிடுவாங்க. என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் ஆண்டவில்ல, புரிஞ்சுதா? டீ குடிமா. வரேன் சார். ஆடா, இவனை கூட ஒரே தொல்லையா போச்சு. ஆமா, அங்கதான் வர்றேன். நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். எல்லாரும் பக்கத்து வீட்டு பசங்க சார். சார் சார் சொன்ன கேளுங்க சார். நான் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். ப்ளீஸ் சார். சார் பன்னெண்டு ஒரு 13 எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 25,000 தான் வரும்னு நினைக்கிறேன். 25,000 இருக்கு, இன்னும் 50,000 தேவைப்படுது. இப்போ என்ன பண்றது மும்தாஜ்? நம்மளுக்கு தேவை வந்ததுன்னா புது சரக்கு கூட பாதி விலைக்கு தான் போகும். பாயல், நீ உள்ள போ. ஒரு 10,000 வேணும்னா ஏற்பாடு பண்ணி நான் தரேன். நான் அண்ணா கிட்ட கேட்கட்டுமா? அவர் தருவாருன்னு நீ நினைக்கிற? பேசி பார்க்கலாம். சரி பேசு. ஹலோ ஹலோ அண்ணா, நான் மும்தாஜ் பேசுறேன். எங்க இருக்க நீ? ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரல? அது அது வந்து அண்ணா, அபய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் மேல திருட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அவனை வெளியே விடுறதுக்கு 50,000 ரூபாய் தேவையா? மும்தாஜ், நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன், அவைய பாத்துக்கோன்னு. இப்போ இவ்ளோ பணம் எங்க இருந்து வரும்? அண்ணா, நான் நினைச்சேன் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சீக்கிரத்துல திருப்பி கொடுத்துடலான்னு. இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல அவ்ளோ பெரிய அமௌண்ட் நான் எப்படிமா அரேஞ்ச் பண்ணேன்? வியாபாரம் வேற டல்லா இருக்கு, கஸ்டமர்ஸும் குறைச்சிட்டாங்க. உனக்கு தெரியாது இல்ல, ஏற்கனவே கல்லா காலியா இருக்கு, இதுல போலீஸ்க்கு வேற மாமூல் கொடுக்கணும். கஷ்டம் தான் மும்தாஜ். சரி சரி, அதுக்கு என்ன பரவாயில்ல. சரிம்மா. எனக்கு தெரியும், பரதேசி திருட்டு ராஸ்கர் யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க. பார்ட்டிகளுக்கு ஃபோன் போடலாமா? எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு, ஆனா ஹலோ கண்ணா சேட், நான் இக்பால் சம்டி பேசுறேன். சொல்லு இக்பால். இன்னைக்கு நைட் ஏதாவது
யார் அது? தேன் பழசுதான், ஆனா ருசி நல்லாவே இருக்கும். தேனோட பேரை சொல்லுப்பா. டான்ஸ் பாரு மும்தாஜ். ஏய், அவள்கிட்ட தேன் எங்க பாருங்க, கசங்கி போன பூ அவ. சேச்சே, இனிமே வேற ஏதாவது இருந்தா சொல்லு. சொல்லுப்பா. அவரு வேற யாரையோ புக் பண்ணிட்டாரா? வேற லத்தீஷ் பாய் இருக்கார்ல, அவரை ட்ரை பண்றேன். லத்தீஷ் பாய், நான் இக்பால் பேசுறேன். சொல்லி பால், உங்ககிட்ட நல்ல சரக்கு ஏதாவது இருக்கா? ஏற்பாடு பண்ணட்டுமா? யாரு பாட்டி? டான்சர் மும்தாஜ். அவளே இந்த துறையில இறங்கிட்டாளா? எவ்வளவு கேக்குறா? சொல்லுப்பா. 8000 பாய். 8000? அவ்வளவுலாம் முடியாது, ஒரு 5000 ரூபாய்க்கு பேசி முடி. ஒரு நிமிஷம் பாய், ஒரு நிமிஷம். 5000 தரேங்க. லத்தீஷ் பாய், நீங்க நம்ம ஆளு ஒரு 6000மாவது தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, 5000 தான் முடியும். சரி, அனுப்பி வச்சிடுறேன். நான் அனுப்புறேன். இன்னும் 2-3 பேர் கிடைச்சா பணம் போடவும் ரெடி ஆயிடும்ல. நான் முயற்சி பண்றேன். சீக்கிரம் அட, சீக்கிரம் எடுத்துட்டு பா. வாங்கினது போதும் போடா. பொடியா, சீக்கிரம் வா, அடுத்தவன் சாப்பிடுவானா? போ, சீக்கிரம் ஊத்துற போடா. என்ன பயல், நீ எப்படிங்க? அண்ணாவை பார்க்கணும். அண்ணாவை பார்க்கணுமா? சரி, வா என் கூட வா. இங்கே இரு. போய் பாருமா. நான் பாத்துக்கிறேன். மீனா, இவளுக்கு துணியை மாத்தி ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போ. நீ கவலைப்படாத, நான் தான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. போ போ.
எங்க வாடா எந்திரி ஏய் ஏய் எந்திரி எந்திரா வாடா ஏய் போடா வாடா சொல்லு என்ன பண்ண என்ன பண்ணடா ஒண்ணு பண்ணல சொல்லு ஒண்ணு பண்ணலன்னா பின்னாடி பஜனை படத்துக்கு வந்த ஏய் சொல்றா நான் இது பண்ணல நான் சொல்றேன்ல ஒண்ணு பண்ணலையா அப்படின்னா இப்ப பண்ணு குடி ஏய் போடா ஏய் என்னடா பாக்குற குடிக்கிறடா குடி வச்சா குடிடா சொல்றேன்டா ஏய் குடி நீ கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடு லத்தீசி சீக்கிரம் ஆகட்டும் என்ன அதுக்குள்ள அடுத்த பாட்டி ஏற்பாடு பண்ணிட்டியா சரி பேசாம நம்ம பஸ் முழு சும்மா பர்றே ஏறுது பசி முட்டை கூத்துதா முட்டி போனா ஊருது பசி கொஞ்சம் இல்லையே சேலை கட்டி நீ மூடி வச்சதா பசி ஒரு தங்க சொல்லவே எந்திரிச்சதா தங்கத்தில் சிங்கத்தின் பசி சடுகுடுவாடானே அப்படி பையா பையன் நல்லா அருமையாவே பண்றான்ல ஏய் இப்ப நான் செய்ய போறேன் திரும்புடா 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 கொல்லு ஏய் திரும்புடா எவ்வளோ ஆச்சுப்பா இந்த நான் கிளம்பு தேவையான பணம் இன்னும் சேரல. அட எதுக்கு கவலைப்படுற மும்தாஜ் காலையில வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் நான் இருக்கேன்ல சந்திரா சார்கிட்ட போவோம் விஷயத்த சொல்லுவோம் அவர் சீக்கிரமா நம்ம பையனை வெளியே கொண்டு வந்துருவாரு அப்ப நிச்சயம் வருவான் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் போலீஸ்ல மாட்டிருக்கேன். எஸ்ஐ யாரு அங்க? ராதவா? அவர் பூனா போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. நாளைக்கு ஃபோன் பண்ணு. இல்ல இல்ல இதுல தொந்தரவு என்ன இருக்கு சாமி, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இந்த சந்திரகாந்த் ராவ். நாளைக்கு ஃபோன் பண்ணு எனக்கு. இந்தாம்மா, சந்தோஷமா உன் பையனை கூட்டு போ, கூட்டு போ.
காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலையே, கொஞ்சம் சாப்பிடு. ஸ்கூலுக்கு எப்போ போற? நான் உன்னதான் கேக்குறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? டே அப்பே, நீ எதுக்கும் பயப்படாத, நாங்களா இருக்கோம். நீ தைரியமா போ. மொயின் தானே இவன்? இங்க எதுக்கு வந்தா? உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இவங்க சவகாசமே வேண்டான்னு. இவங்களால தானே நீ ஜெயிலுக்கு போன. இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரல? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்கடா போற? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இது என்ன? என்ன இது? எங்க காவி? அபாய்!
பெற்றோர்கள் செய்த தவறுகளினால் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதற்கு இப்படம் ஒரு பாடம்.